வழியே விடக்கூடாது. அப்படி குடும்பத்துல சண்டை வரும், அப்படி பிரிவினை வரும். ஏற்கனவே உங்க அம்மா அப்படிதான் பிரிஞ்சிருக்காங்க, உங்க அப்பா அப்படிதான் பிரிஞ்சிருக்காங்க, உங்க குடும்பத்துல இருக்கிற நபர்கள் அப்படிதான் பிரிஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்ல இல்ல நான் அதை முறியடிப்பேன். நீங்க முறியடிக்கல அப்படின்னு சொன்னா அது அடுத்த சன்னதிக்கு அப்படியே தொடர்ந்துரும், அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே போகணும். யார் அப்போ விடுதலை ஆகிறா, யார் அதுலேருந்து வெளியே வருகிறா? அதான் நான் சொன்னேன், ஒரு திருச்சபையில் நமக்கு வருகிற ஒரு வாலிப தங்கச்சி வந்து தன்னுடைய கணவனாருக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம். அப்போ நான் அந்த பிள்ளையை பார்த்து சொன்னேன், அப்பா கொஞ்சம் பொறுமையா இரு, நீ எதுவுமே பண்ணாத, கொஞ்சம் கவனமா இரு. ஏன்னா உங்க வீட்டில் அம்மாவும் வந்து என்னன்னா இந்த புள்ள சின்ன வயசுல இருக்கும் போதே வந்து அவருடைய கணவனார் விட்டுட்டு போயிட்டாரு, இவங்களும் அவரை கூப்பிடவே இல்லை, அவர் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால இது ஒரு சாபக்கட்டு, நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு, நீ ரொம்ப ஜெபிக்க வேண்டிய காலத்துக்குள்ள இருக்குது. ஆனா இந்த வாலிப பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல. இது என்ன சொல்றேன்னா, அவன் என்ன பெரிய இப்படி பேசிட்டு இருக்கிறான், அப்படி பண்ணிட்டு இருக்கிறான். நான் சொன்னேன், ரொம்ப ஜாக்கிரதை, உங்க குடும்பத்தின் மேல அந்த சாபக்கட்டு தொடர்ந்து இருக்குது, வேணாம், நீ ரொம்ப கவனமா இரு, நீ ஜெபம் பண்ணி தான் மேற்கொள்ளணும், அதை கண்டினியூ பண்ணாத, நீ பண்ணிட்டேன்னா உன் பிள்ளைகளுக்கு அதை பாதிச்சிடும் அப்படின்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. திரும்ப ரொம்ப சண்டை போட்டு அந்த கணவனார் வந்து அப்படியே பிரிஞ்சிட்டாரு. பிரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் இன்னொரு திருமணம் பண்ணிட்டாரு. எவ்வளவு கொடுமை, கண்ணுக்கு முன்னாடி, என் கண்ணு முன்னாடி அப்படியே நடக்குது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை மேற்கொள்றதுன்னு கஷ்டம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்னா, இந்த உலகத்தை விட்டு நான் போகிறதற்குள்ளே என் முன்னோர்களுடைய சாபங்களை நான் உடைச்சிட்டு தான் ஆண்டவரே போகணும், அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்துல கேளுங்க. நான் நம்புறேன், நீங்க ஜெபிச்சீங்கன்னா அது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவேளை பொய் சொல்லி இருக்கலாம், ஈசாக்கு ஒருவேளை பொய் சொல்லி இருக்கலாம், யாக்கோபு ஒருவேளை பொய் சொல்லி இருக்கலாம். ஆனா யோசேப்பு என்ன பண்ணானா, இல்ல நான் அந்த வம்சாவளி சாபத்தை தொடர மாட்டேன், நான் உண்மையா தான் இருப்பேன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருந்தான். கர்த்தர் அவனுடைய சன்னதியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதற்கு பிற்பாடு வருகிற சன்னதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால முன்னோர்கள் இருக்கிறதை குறித்தல்ல, நான் தான் அதை என்ன பண்ணணும்னா ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஜெயிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது விசேஷமாக நம்முடைய சன்னதியினுடைய சாபங்கள் வந்து இல்லைன்னா பாவங்கள், அக்கிரமம்